பலாலி ராஜேஸ்வரி அம்மனுக்கு செல்லும் பாதையை விடுவிக்க ராணுவத்தினர் இணக்கம். அவசரமாக புதிய சிறைச்சாலை வெளியான வர்த்தமானி. இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. மருதலிங்கம் பிரதீபன். நாட்டை உலுக்கிய சிறை மோதல். பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்ட சிறை அதிகாரிகளின் சடலங்கள். எதிரணிகளை ஒன்றிணைக்க நாமல் ரோஹித புதிய வியூகம். தங்காளை சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணி. மஹிந்தவின் ஒரே வாரத்தை கடிபணிந்த பாதாள உலக குழு உறுப்பினர். காலாவதியான 42 லட்சம் கிலோ சீனி கைப்பற்றப்பட்டு களஞ்சிய சாலைக்கு சீல். சிறை மோதல் விவகாரம். பூசாவுக்கு மாற்றப்பட்ட கைதி உயிரிழப்பு. கருப்பு பட்டியுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபையில் போராட்டம். புராதன தொல்பொருள் திருட்டுகளில் பிரேமதாச ராஜபக்ச பெயர்களை அதிகம் பேசப்படுகின்றன. அருண் ஹேமச்சந்திரா. யாழ்ப்பாணம் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்படும் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கான நிரந்தர பாதையை விடுவிக்கவும் தினமும் காலை 10 முதல் இரவு 10 மணி வரையில் ஆலயத்திற்கு சென்று வழிபட ராணுவ தரப்பினர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பலாலியிலிருந்து மக்கள் வெளியேறத் தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து கடந்த 35 வருட காலத்திற்கு மேலாக பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதமளவில் குறித்த பகுதியில் உள்ள ஆலயத்திற்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் தனியார் காணிகள் மற்றும் பைரவர் ஆலய காணி ஊடாக ஆகியவற்றின் ஊடாக பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு மக்கள் ஆலயத்திற்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப ராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருந்தனர். இந்நிலையில் ஆலயத்திற்கு தினமும் சென்று வழிபடவும் ஆலயத்திற்கு செல்லும் வீதியின் நடுவே ராணுவத்தினரின் வாகன திருத்தகம் காணப்படுவதனாலேயே ஆலயத்திற்கு செல்ல தற்காலிக வீதி அமைக்கப்பட்டதாகவும் அதனால் ராணுவத்தினரின் வாகன திருத்தகத்தை அப்புறப்படுத்தி ஆலயத்திற்கு செல்லும் நிரந்தர வீதியினை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த பாதுகாப்பு அமைச்சரின் பிரதி அமைச்சரிடமும் வீதி விடுவிப்பு தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ராணுவத்தினர் வீதியை விடுவிக்க இணக்கம் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட ராணுவ தளபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே நாளை மறுதினம் முதல் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் நிரந்தர வீதியினை விடுவிப்பதாகவும் ஆலயத்திற்கு காலை முதல் இரவு 10 மணி வரையில் பக்தர்கள் சென்று வழிபாடு நடாத்த அனுமதிப்பதாகவும் ராணுவ தளபதி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்துள்ளார். காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த கட்டளை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மகமோதர என்ற பெயரில் இந்த சிறைச்சாலை நிறுவப்பட உள்ளதுடன் இதன் அதிகாரத்தை பிரதேசம் முழு இலங்கையரையும் உள்ளடக்கும் வகையில் நிர்ணயிக்க மூடப்பட்ட மகமோதர வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் தற்காலிக அடிப்படையில் இந்த சிறைச்சாலையை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் இன்று முற்பகல் 7:30 மணிக்கு விசேட கூட்டம் ஒன்றிற்காக அழைக்கப்பட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்தும் ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுவது தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பூர் படுகொலை சம்பவத்தின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சம்பூர் பிள்ளையாறு ஆலயத்திற்கு முன்பாக நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வை சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இதன்போது சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக தீபச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 1 நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றுள்ளது. இதில் சம்பூர் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். 1990 7ஆம் தேதியன்று சம்பூர் பகுதியில் வைத்து ஊர்காவல் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் 57 பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் 2 படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. இதற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களும் மாவட்ட செயலகமும் உறுதுணையாக நிற்கும் என யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பும் மகிழ்வான மறுமலர்ச்சி வலைப்பின்னலும் மறுமலர்ச்சி நோக்கிய 5 நாள் பயிற்சி பட்டறை நேற்றைய தினம் வைத்தியசாலை வீதியில் உள்ள தொடர்பக மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இப்பயிற்சி நிறையின் ஆரம்ப நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் எமது மாவட்டத்தை பொறுத்தவரை போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதனை கட்டுப்படுத்த அனைவரும் முனைப்புடன் செயற்பட்டுள்ளனர். சிறுவர்களை, இளைஞர்களை, யுவதிகளை வழிப்படுத்த வேண்டும். சமூகத்தில் இச்செயற்பாடுகளுக்கு முரண்பட்டு நிற்கின்ற பகுதியினரும் காணப்படுகின்றனர். அவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. கிராமங்களிலும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. இதற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களும் மாவட்ட செயலகமும் உறுதுணையாக நிற்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்கலாநிதி ஜோசப் தாஸ் ஜெயவரட்னம் அடிகளார், யாழ் மாகாண அமல மருத்தியாகிகள் சபையின் முதன்மை ஆலோசகர் அருட்பணி ஆண்டனி ஜேசுதாசன் அடிகளார் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நீருக்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை ஊர்வலமாக வெலிக்கட சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதியஞ்சலி செலுத்திய பின்னர் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. கடந்த 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைக்குள் ஏற்பட்ட மோதலில் சிறை சிறப்பு நடவடிக்கை பிரிவின் 7 அதிகாரிகள் சிறை கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்த மோதலில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரி SH சந்திரவன்ச வார்டன்கள் SDS அபேவன்ச AT தரங்கா DMR திலகசிறி PNN தரங்கா D டட்லி புஷ்பகுமார் மற்றும் RPR சஞ்சீவ் ஆகியோரின் உடல்களும் இதே முறையில் எடுத்துச் செல்லப்பட உள்ளன. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் A Team Next Wave என்ற பெயரிலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, ரோஹித் அபயகுணவர்த்தன, அனுராத ஜெயரத்ன, TV சாணக்க மற்றும் சாணக்க மத்துக்குட ஆகியோர் நேற்று ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அரசு கொண்டுள்ள பெரும்பான்மை பலம் காரணமாக அங்கு தங்களது கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க முடியாத அரசியல் கட்சிகள், சுயாதீன குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கான குரல் கொடுப்பதை இந்த தளத்தின் முக்கிய நோக்கம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவத்தை கொண்டிராத அரசியல் குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தேசிய பிரச்சினைகள் குறித்தும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் குரல் எழுப்ப இந்த முன்முயற்சி செயற்படும். அத்துடன் பரந்தளவிலான ஒரு அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்புவதற்காக பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகளை ஒரே மேடையில் ஒன்றிணைக்க திட்டமிட்டுள்ளோம். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடிகள், வரிச்சுமை மற்றும் விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் குழு நாட்டுக்கு அவசியமாக உள்ளது. இலங்கையின் எதிர்கால அரசியல் போக்கை மாற்றியமைக்கும் நோக்கில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டுப்படையை கட்டியெழுப்பி அதனை நாட்டின் அடுத்த தேசிய குழுவாக மாற்றுவதே இந்த தளத்தின் நீண்டகால இலக்காகும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சொந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்புவது நியாயமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல நாடாளுமன்றத்தில் காரசாரமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் பாதாள உலக குழுக்கள் என்று குறிப்பிடும் போது ஏதாவது ஒரு வழியில் ராஜபக்சர்கள் அவர்களுடன் தொடர்பு பட்டிருப்பதே உண்மை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு பிரதியமைச்சர் மேலும் உரையாற்றியதாவது, தற்போது நாட்டில் போதைப் பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அரசின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனினும் அவர்களின் அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தடுப்பதற்கு நீதியமைச்சர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நாமல்
நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்துகின்றார். ஆனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு நீதியமைச்சர் தெளிவான விவரங்களை வழங்கியுள்ளார். இதில் எதனையும் மறைக்க வேண்டிய தேவை தற்போதைய அரசுக்கு இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் தங்காளை சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அப்போது கலவரத்தில் ஈடுபட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஜூலம்பட்டிய அமரே என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு சென்று அமரே, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த கூறினார். உடனடியாக அந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்தினார். இதுதான் இவர்களின் பின்னணி. ஆனால் தற்போதைய நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்சவை போன்று எவரையும் பேர் குறிப்பிட்டு எந்த ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். காலாவதியான சீனியை புதிய சீனியுடன் கலந்து மறு பொதியிடல் செய்து குறைந்த விலைக்கு சந்தைக்கு விநியோகித்து வந்த பாரியளவிலான சீனி இறக்குமதியாளர் ஒருவருக்கு சொந்தமான களஞ்சிய சாலையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினரும் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரும் இணைந்து நேற்று அதிரடியாக முற்றுகையிட்டு சீல் வைத்துள்ளனர். கம்பகா கலனி பேலியகோட பகுதியில் அமைந்துள்ள இலங்கையின் முன்னணி சீனி இறக்குமதியாளர் ஒருவருக்கு சொந்தமான பாரிய களஞ்சிய வளாகம் ஒன்றிலே இந்த மோசடி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே இந்த திடீர் முற்றுகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது முற்றிலும் காலாவதியாகியுள்ள சீனி இருப்புகளையே இவர்கள் மோசடியாக பயன்படுத்தியுள்ளனர். அந்த பழைய சீனியை காலாவதியாகாத புதிய சீனி இருப்புகளுடன் கலந்து மீண்டும் புதிய பைகளில் பொதியிட்டு சந்தைக்கு விநியோகித்துள்ளமை புலனாய்வு அதிகாரிகளின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கலப்படம் செய்யப்பட்ட சீனி தற்போதைய சந்தை விலையை விட மிகவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு இந்த பாரிய மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் குறித்த களஞ்சிய சாலையில் தலா 50 கிலோகிராம் எடையை கொண்டு சுமார் 85,000 சீனி மூடைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 4.2 மில்லியன் கிலோகிராம் சீனி அதிகாரிகள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தற்போது தற்காலிகமாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் போலீசாரால் குறித்த களஞ்சிய வளாகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இந்த மோசடி குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலை கராப்பட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் குறித்த கைதி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இன்று காலை 7:30 மணிக்கு விசேட ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது இதுபோன்ற சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 1033 கைதிகள் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் மோதலை வழிநடத்தியதாக கூறப்படும் கட்டுவல்லேகம சுரேசும் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் 7 சிறை அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த சுமார் 100 பேரில் 20 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்ற அமர்வின் தொடக்கத்தில் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதலில் 27 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எதிர்க்கட்சி முன்வைத்துள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு இந்திய வெளிநாட்டு குடியுரிமை அட்டை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2026 ஏப்ரல் மாதம் மாண்புமிகு இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனினால் அறிவிக்கப்பட்ட OCI நடைமுறை எளிமைப்படுத்தலின் கீழ் இலங்கையில் வாழும் 5 மற்றும் 6ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கும் OCI அட்டைக்கான தகுதி விரிவுபடுத்தப்பட்டது. இந்த புதிய தகுதி மாற்றத்தின் கீழ் இலங்கையில் வழங்கப்படும் முதலாவது OCI அட்டை இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது இந்திய அரசாங்கம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள EOCI சேவையையும் உயர்ஸ்தானிகர் பிரதி அமைச்சருக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த புதிய EOCI சேவை மூலம் அட்டைதாரர்கள் தங்களது திறன்பேசியில் டிஜிட்டல் அட்டையை பயன்படுத்தி எவ்வித சிரமமுமின்றி இந்தியாவிற்கு எளிதாக பயணம் செய்ய முடியும். இந்த புதிய நடைமுறைகள் இலங்கை மற்றும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு இடையிலான உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெருமதிமிக்க புராதன தொல்பொருட்கள் மற்றும் புதியல் திருட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்த இரு பிரதான குடும்பங்களான பிரேமதாச மற்றும் ராஜபக்ச பெயர்களை அதிகம் குறிப்பிடப்படுகின்றன என்று வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தொல்பொருளியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, அண்மையில் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து திருகோணமலையிலுள்ள பல பகுதிகளுக்கு நேரில் சென்று கள ஆய்வு செய்தேன். அங்கு பரவலாக புதியல் தோண்டப்பட்டதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பின்றி இவ்வாறான பாரிய குற்றங்கள் தன்னிச்சையாக நடக்க வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகளின் தலையீட்டுடன் புதியல் தோண்டும் இந்த மோசமான கலாச்சாரம் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் ஆரம்பமானது. கடந்த காலங்களில் உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பெருமதிமிக்க தொல்பொருட்கள் மற்றும் புதியல் திருட்டுகள் தொடர்பில் பேசும்போது இலங்கையின் அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்து இரு பிரதான குடும்பங்களின் பெயர்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றன. அதற்கமைய பிரேமதாச மற்றும் ராஜபக்ச ஆகிய இரு குடும்பங்களின் பெயர்களே அவை. இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறான தொல்பொருள் விவகாரங்களில் இருந்து அரசியல் தலையீடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். தேசிய சொத்துக்களை பாதுகாத்து மக்களின் உரிமைகளை மக்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.